எண்ணெய், வெங்காயம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பெரிய ஏலக்காய், மிளகு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு விதக்குறாரு எங்கள் வீட்டுக்காரர். பிரியாணி மாஸ்டர். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், எல்லாம் வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு கொடுக்குறாரு, போட்டாச்சு. நான் எப்போவுமே வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் எல்லாருக்கும். கடை சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோம், வீட்லேயே எங்கள் கையால் தான் செய்வோம். எங்கள் வீட்டுக்கார் தான் செய்வார், பிரியாணி மாஸ்டர் அவர் பேர். இது ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம் அப்படியே வெந்து வேகணுன்ட்டு. தேவையான அளவு தயிர் ஊற்றியாச்சு. பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது, பார்க்கறதுவே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக. நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு ஒரு கேஸ் ஸ்லோ பண்ணி விட்டுடணும். ஏன்னா வேகணுன்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகி தயிர் நல்லா கொஞ்சம் வேகணும். கறி போட போகிறோம். இது எங்கள் பொண்ணு தான் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி கொடுத்தாங்க. இவங்க தான் இது எங்கள் பேத்தியும் பிரியாணி செய்கிறாங்களாம். இந்த பாருங்கள், க்யூட் பேபி. எங்கள் பேபி கிச்சன் தான் இது. எங்கள் பேபி கிச்சனில் தான் நீ பிரியாணி செய்கிறோம். எங்கள் க்யூட் பேபி. பச்சை மிளகாய் ஊறுக்காய், குடமிளகாய் ஊறுக்காய், பிரியாணி மசாலா, எலுமிச்சம்பழம் தண்ணி எல்லாம் இப்போ போட்டாச்சு. வாசனையாக எங்களுக்கு எப்போ நாங்கள் வெளியே சாப்பாடு ஊற்றாலும் இவர் தான் எங்கள் வீட்டுக்கார் தான் செய்வார். அவர் கையால் தான் செய்வார். எப்போவுமே 50-60 பேர் கொடுப்பாரு சாப்பாடு. கொடுத்துட்டு தான் அவரே சாப்பிடுவார். ஒரு சாப்பிடாம தான் செய்வார் சாப்பாடு எப்பவுமே. 2 நிமிஷம் முத்து மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ தகத்தன்னு இருக்குது. அப்படியே எண்ணெய்லாம் மேலே வந்து சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் மேலே வந்துடுச்சு. கறிலாம் எல்லாம் மொத்த சாமானும் வெந்துடுச்சு. இப்போ தண்ணி தேவையான தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் நேரத்தில். இவங்க வெந்துடுச்சு கறி. மேலே எண்ணெய் பாருங்கள், தண்ணி கறியில் விடும். அதனால் தண்ணி மட்டும் கம்மியாக விடுங்க, இல்லைன்னா பிரியாணி அது வந்து பொங்கலாகிடும், சாப்பிட்டு நல்லா இருக்காது. அதனால் தண்ணி மட்டும் பார்த்து விடணும். அரிசி பாருங்கள் ஊறிடுச்சு. இந்த அரிசி போட்டால் 10 நிமிஷத்தில் பிரியாணி